Hi everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் வச்சு ஒரு கிரேவி பாப்போம். So நம்ம டொமேட்டோ ஆனியனை வச்சு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதற்கு pan எடுத்து எண்ணெய் சூடான பிறகு ஒரு பே லீஃப், கொஞ்சோண்டு ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 to 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 மிளகு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் 2 to 3 பச்சை மிளகா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து ஒரு 4லேருந்து 5 கிட்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கூடவே வத்தல் ஒரு 5 எடுத்திருக்கேன். அப்புறம் cashew nuts வந்து ஒரு 8 எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு 4 to 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இது வந்து ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறின பிறகு இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்து இப்போ நம்ம பன்னீரை கொஞ்சோண்டு திருவி இதில் ஆட் பண்ணிடுவோம். கூடவே பன்னீரை கொஞ்சோண்டு க்யூப்ஸாகவும் கட் பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடுவோம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் சீனியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கஸ்தூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.